flyingdoors.com நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். கம்பெனி ப்ரொடக்ஷன்ஸுடைய 3வது தயாரிப்பு ஈசன் படம். இயக்குனர் சசிகுமாரும் நானும் இணைஞ்சு பணியாற்றுகிற 2வது படம். இந்த படத்தில் 5 வித்தியாசமான சூழ்நிலைகளில் பாடல்கள் கேட்டார் இயக்குனர் சசிகுமார். அவருடைய படம்ன்றனால பாட்டை நம்ம கொஞ்சம் சுமாராக பண்ணி கொடுத்தாலே போதும், அவருடைய படமாக்குற விதத்தில் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுவார். இந்த மாதிரி இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு இருக்குது. பார்க்கும்பொழுது முதல்ல தூங்கும் போது எல்லாம் நினச்சிக்குவாங்க இது ஒரு ஐட்டம் நம்பர் மாஸ் சாங்னு. ஆனால் அந்த பாட்டு போக போக இறுதியில் உங்களுக்கு புரியும் அந்த பாட்டு எங்கே போய் முடியுதுன்னு. ஒரு கானா பாட்டுக்கு மக்கள் ஒரு ஆடியோ ரிலீஸில் எந்திரிச்சின்னு கை தட்டுறதையும் சில பேர் கண் கலங்கினதையும் யாரும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு அழகான அற்புதமான விதத்தில் இந்த படத்தில் ஒரு பாடலை படமாக்கியிருக்கிறாரு. மற்ற 4 பாடல்களையும் எல்லாத்தையும் கேட்டு உங்களோட விமர்சனங்களை எங்களுக்கு ஆன்லைனில் தெரியப்படுத்துங்க. இதெல்லாம் படித்து பார்த்து பதிலளிக்க நாங்கள் ஆர்வமாக காத்துட்ருக்கோம். ஈசன் சாங்ஸை உங்களுக்கு வழங்குவதில் சந்தோஷப்படுகிறோம். என் பேர் செல்வி, எங்கள் வீட்டுக்காரர் பேர் ஐயப்பன். நாங்கள் தஞ்சாவூர், எங்கள் சொந்த ஊர் திருச்சோட்டுத்துறை. நான் ஆரம்ப காலங்களில் புதுக்கோட்டையில் இருந்தேன். அப்போ அந்த அறிவொளி மூலியமாக பாடல்கள்லாம் நான் நிறையா பாடுவேன். என்னுடைய சொந்த இடத்துலேயே பாடுவேன். மக்களுக்கான விழிப்புணர்வுகளை நான் நிறையா பாடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தமிழ்நாடு முற்போக்கு கல்தா சங்கத்துடைய இதில் கலையுறவு மேடைகள்லையும் நான் அதிகமாக முற்போக்கு பாடல்களை பாடிக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த கிராமிய பாடல்களும் நாட்டுப்புற பாட்டு அனைத்துமே நான் என்னுடைய சொந்தமாகவே நான் பாடுவேன். யாருடைய பாடல்கள்லாம் கேட்டெலாம் பாடுறதில்லை. அப்படி பாடுறப்ப நானும் எங்கள் வீட்டுக்காரமாக இணைந்து கிராமிய நிகழ்ச்சியை நாங்கள் ஊராக கோவில் நிகழ்ச்சி, இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரா, சினிமா கச்சேரி, கல்யாண கச்சேரி, இந்த மாதிரி நிறைய கச்சேரிகள் நானும் எங்கள் வீட்டுக்காரங்க சொந்தமாகவே நாங்கள் ஒரு டீமாக வச்சு நிகழ்ச்சி நடத்திக்கிருக்கோம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு இந்த சினிமாவில் புதுசாக ஒரு வாய்ஸ் வேணும்னு சொல்லி இந்த சின்ன பொண்ணு அக்கா முன்னாடியே அவங்க ஒரு வழி சொன்னாங்க. கேட்குறாங்கப்பா புதுசாக ஒரு வாய்ஸு, நீங்கள் வேணால் போய்ட்டு வரீங்களான்னு கேட்டாங்க. அது மூலியமாக வந்தோம். அப்புறம் வேல்முருகன் தான் பாடகர் வேல்முருகன் எங்களை கூட்டியாந்து சார்கிட்ட, நம்ம சேம்சன் சார்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. அப்போ எனக்கு இந்த பாட்டு கிடைக்கிற வாய்ப்பு வந்துச்சு. சாருக்கும் மிக்க நன்றி, சேம்சன் சாருக்கு. மற்றும் இந்த படத்தில் பாட வாய்ப்புக்கு தந்த ஐயா இயக்குனர் சசிகுமார் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தானம்மா மனமனமா சந்தானம் எல்லோருக்கும் வந்தானோ. என் பேர் ஏஎல் அழகப்பன் சொல்லிட்டு திரைப்பட தயாரிப்பாளர். கிட்டத்தட்ட 30 ஆண்டு 35 ஆண்டு காலமாக இந்த துறையில் இருக்கிறேன். இந்த துறையில் விநியோகஸ்தராக என்னுடைய பணியை ஆரம்பித்து 400 படங்களுக்கு மேல் திரைப்படங்களை வாங்கி வெளியிட்டு இருக்கின்றேன். பல படங்களை தயாரித்திருக்கின்றேன். பல படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண உதவிகள் செய்து ஃபஸ்ட் காப்பி முறையில் செய்திருக்கின்றேன். என்னுடைய மூத்த மகன் இதே தொழில் ஹீரோவாக உதயா என்ற நடிகர் பல படங்கள் நடித்து கொண்டிருக்கின்றார். 2வது மகன் விஜய் இயக்குனராக பணியாற்றுகிறார். கிரீடம், பொய் சொல்ல போகிறோம், மதராசப்பட்டினம் பல படங்களை இயக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது விக்ரமை வைத்து இயக்கி கொண்டிருக்கின்றார். இயக்குனர் சசிகுமார் என்னுடைய விஜயுடைய ஃப்ரெண்டு. அவருடைய படங்களை பார்த்து நான் பிரமித்திருக்கின்றேன். சுப்பிரமணியபுரம், பசங்க, நாடோடிகளை போன்ற படங்களை பார்த்து பிரமித்திருக்கின்றேன். ஒரு நாள் திடீரென்று ஆனால் நீங்கள் நடிக்க வேண்டும் என்று கூறினார். எனக்கு அந்த ஆசை இதுவரை வந்ததில்லை. பல படங்களை எடுத்திருந்தாலும் தேட்டர் பக்கம், ஸ்டுடியோ பக்கமே நான் வந்ததில்லை. ஒன்லி வியாபார ரீதியில் தான் இருப்பேன். இருந்தாலும் சசி மேலே இருந்த ஒரு பிரியத்தின் காரணமாக, அவர் சொல்லை தட்ட முடியாத காரணத்தினாலும் இந்த படத்தில், ஈசன் படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கின்றேன். அருமையான கதாபாத்திரம். சசியுடைய திறமை மொத்தமும் அதில் வெளிப்படுகிற அளவிற்கு செய்து கொடுத்திருக்கின்றார். இதில் நடித்தது எனக்கு நன்றாக இருக்கிறது என்று மக்களால் போற்றப்படும். கண்டிப்பாக அந்த பெருமை எல்லாம் இயக்குனரை சாரும். அதில் ஏதாவது தவறு இருந்தால் அது என்னை சாரும். அந்த அளவுக்கு இயக்குனர் அவர்கள் என்னை பயன்படுத்தியிருக்கின்றார். இந்த படம் மாபெரும் வெற்றி பெறும் என்று கூறி தமிழக ரசிக பெருமக்கள் அனைவரும் சசிகுமாரின் ஈசனுக்கு ஆதரவு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ரொம்ப கேப்க்கு அப்புறம் தமிழ் சினிமா பண்ணிகிட்ருக்கேன் நான். அது சசி தம்பி படம் மூலமாக வரணுன்ற விதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஜென்ரலாக விதியை நம்ப மாட்டேன். இந்த விஷயத்தில் நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சசி தம்பி வாஸ் an awesome producer, director, மல்டி டேலண்டட். வேறு என்ன சொல்லலாம், கிரேட் ஆக்டர், எல்லாமே தான்.
ஃப்யூச்சரில் மியூசிக் கீசிக் கூட பண்ணிடுவாருன்னு போல் தோணுது எனக்கு. அண்ட் எனிவேஸ் இஸ் கிரேட் அட் ஆல் ஹிஸ் ஏரியாஸ் அண்ட் ஐ எம் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. தமிழ் சினிமாவுக்கு இப்படி ஒரு கம்பேக் இருக்குன்னு நான் நினைக்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் நடித்தது. அண்ட் ஈசன் ஒரு பெரிய ஹிட் ஆகும். இது கண்டிப்பாக நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் இந்த விஷயம். அண்ட் இந்த கான்ஃபிடென்ஸ்க்கு காரணம் எங்களோட captain of the ship, Mr. Sashikumar. I wish them all the best for this team and இந்த படம் great success அடையும். மறுபடியும் சக்ஸஸோடு உங்களை வந்து பார்க்குறேன்ற நம்பிக்கையோட தேங்க்யூ ஸோ மச். Hello, my name is Aparna. I'm acting in Sashikumar's movie and I'm very excited about it, and I think I'm the luckiest person to get an opportunity to work with Mr. Sashikumar. Well, my character is just like how I am right now. It's a modern character and it's a modern role of a trendy girl, and it's just like me.